ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக் டியூட்டோர். நான் உங்கள் ரீஹான். இது ரீஹான்ஸ் டைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியோட ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ்னா என்ன? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்? சாட் ஜிபிடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கரெக்டான இதாக கொடுத்தீங்க, கரெக்டான இதை இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஆன்சர் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். உங்களோட டைமும் சேவ் ஆகும். நான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதை கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். இதோட டைப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸ்டடி அண்ட் ஹோம்ஒர்க் ப்ராம்ப்ட்ஸ், மேத் ப்ராம்ப்ட்ஸ், சயின்ஸ் ப்ராம்ப்ட்ஸ், இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட்ஸ், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் லேர்னிங் ப்ராம்ப்ட்ஸ். இதான் நான் கொண்டு வந்திருக்க ஒரு சில டைப்ஸு. ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஒன்னொன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டடி அண்ட் ஹோம்ஒர்க் ப்ராம்ப்ட்ஸ். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா, கிவ் மீ a நோட் ஃபார் அ கிளாஸ் சப்ஜெக்ட். என்ன கிளாஸ், என்ன சப்ஜெக்ட், இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு வேகமா இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதை டைப் பண்ணிடலாம். அவங்க டைப் பண்ணி நான் காட்டுறேன். Give me a notes for class 8 subject social. கொடுத்தாச்சு. கொடுத்துருவோம். கொடுக்குதான் பார்ப்போம். காத்துருவோம். கொடுத்துருச்சு. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டா நம்ம நினைச்ச மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கு. தெரியும் நினைக்கிறேன். பாருங்க. அடுத்து மேத் ப்ராம்ப்ட்ஸ். கிவ் மீ a 10 practice question with answers. கொடுப்போம். Give me 10 practice questions. 10 practice questions with answers. With answers. Class 10th. Okay. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. மேத். ஓகே. பாருங்க. கொடுத்துருச்சு. தெரியும் நினைக்கிறேன். பாருங்க. கொஸ்டின்ஸ் கொடுத்துருச்சு. அடுத்து சயின்ஸ் ப்ராம்ப்ட்ஸ். வாட் ஆர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக்? ஓகே. செகண்ட் டாபிக் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. வாட் are important exam questions in second chapter class 8 subject science. ஓகே, கொடுத்துடலாம். ஓகே, பார்த்துடலாம். மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சு. பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருச்சு எக்ஸாமுக்கு. வேமாவே தெரியும் நினைக்கிறேன்.
அடுத்து நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட்ஸ். ரைட் a story suitable for class 8. Write a story suitable for class 8ன்னு வேணாம், ஒரு 7ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துடலாம். பாருங்க, கொடுத்துருச்சு. அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ப்ராம்ப்ட்ஸ். இதுல வந்து நம்ம மேக் அ ஸ்டடி டைம் டேபிள் ஃபார் மை எக்ஸாம்ஸ் அப்படி கொடுக்கலாம். மேக் அ ஸ்டடி டைம் டேபிள் ஃபார் மை எக்ஸாம் கிளாஸ் 11 கொடுக்கலாம். பாருங்க, கொடுத்துருச்சு. பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் லேர்னிங் ப்ராம்ப்ட்ஸ். இதுல வந்து நம்ம ஆஸ்க் மீ a question and test my knowledge. ஓகே, இதான் கொஸ்டின். ஆஸ்க் மீ a question and test my knowledge. Question and test my knowledge. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ கேட்டுருவோம். எந்த சப்ஜெக்ட்னாலும் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் காமனாக கேட்டிருக்கேன். ஆஸ்க் மீ a question and test my knowledge அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் 11th அது எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. அடுத்து கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. அடுத்து மேத், அடுத்து பயாலஜி, அடுத்து இங்கிலீஷ். பாருங்க, நீங்க இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட கொடுத்து கேட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.